மீனாட்சி பொண்ணுங்க. அந்த சீரியலோட வாய்ப்பு எப்படி வந்துச்சு? அர்ச்சனா வீட்டு அர்ச்சனா மேம்க்கு ரீப்ளேஸ்மென்ட்டா வந்திருந்தீங்க நீங்க. எனக்கு போத் தி சீரியல்ஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அது கூட நான் வந்து மதுரைக்கு போயிட்டு வரும்போது ஐ காட் திஸ் கால். ஓகே. இப்போ மீனாட்சி மதுரை மீனாட்சி ஒரு வேளை பிளான் பண்ணி நீங்க இங்க அனுப்பிச்சாங்களா? ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு சின்ன சாப்பாடு கடை வச்ச மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல் நடத்துற ஒரு லேடி. ஸோ டிப்பிக்கல் இந்த 2 பக்கம் மூக்குத்தி போட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இப்போ அர்ச்சனா மேம் வந்து ஷி கேரிட் இட் ஆஃப் சோ வெல். எனக்கு அது கூட ஒரு சின்ன பயம் இருந்தது. பண்ண முடியுமா? அப்ப நான் நினைச்சேன், நான் வந்து என்னோட ஸ்டைல்ல பண்ணாதான் ஆப்வியஸ்லி. ஸோ ஐ ஜஸ்ட் டிட் இட் மை வே அவ்வளோதான். அண்ட் அங்க இருக்கிற என்னோட டாட்டர்ஸ் கேரக்டர் எனக்கு 2 சன்ஸ் இல்ல லைஃப்ல. ஸோ இந்த 3 டாட்டர்ஸ் வந்து ரொம்ப டாட்டர் ஆயிட்டாங்க. ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க ரொம்ப உங்களுக்கு. நெருக்கமாயிட்டாங்க. அண்ட் ஆன் த செட்ஸ் வில் ஆல்வேஸ் பி லைக் தில் ஆல்வேஸ் பி ஹேங்கிங் மம்மின்னு சொல்லி வித் மீ. அண்ட் ஈவன் இந்த சீரியல்ல ஒரு ஆரியன் இருந்தான். ஆமா. ஸோ இந்த ஆரியனும் ஹி பிகேம் வெரி க்ளோஸ் அண்ட் நெறைய விஷயம் உட்காந்துட்டு பேசுவோம். அண்ட் ஹீல் சே மேம் நீங்க இத பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? நெறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ ஈவன் ஹீ இஸ் பிகம் வெரி க்ளோஸ். ஸோ லைக் ஐ திங்க் லைக் ஐ செட் ஏர்லியர் ஒவ்வொரு செட்ல வந்து ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ அங்கே ஒரு மாதிரியா இருந்ததுன்னா, இது வந்து இங்க இப்படி இருந்தது.